Adobe Firefly is the all-in-one creative studio with AI-powered image and video editing for today's creative process. Built for creators of every kind, Firefly helps you generate, edit, and experiment fast. Because the asks aren't getting smaller, the budgets aren't getting bigger, and the timelines, oh yeah, still tight. With all the best creative AI models in one place, Firefly brings your ideas to life. Unlock a better way to make with Adobe Firefly. அந்த நரி என்ன பண்ணிச்சு, என்ன சுத்தி 4 பக்கம் ஒரு 6-7 அந்த டார்ச் லைட் அடிக்கவும் நான் என்ன பண்ணிச்சு, அந்த நரிக்கு என்ன சுத்தி போகல. மறுபடியும் சவுண்டு கூப்பிட்டு நிறைய எல்லாரையும் கூப்பிடுங்க. அதோட கூட்டாளியெல்லாம் எல்லாரையும் கூப்பிடுது. அது சவுண்டு விட்டோன்னே ஒன்று முன்னாடி நிறைய வந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், தீப்பெட்டி எங்க அப்பா சொன்னாரு, ஒரு பந்தத்துல ஏதாச்சும் உனக்கு ஒரு பயம்னா ஒரு குச்சியை கொளுத்தி அதுல பந்த கொளுத்தி வச்சுக்கா அப்படின்னு ஒரு துணி ஒரு கம்புல கட்டி அதை கொடுத்துருந்தாரு. நான் டக்குன்னு என்ன பண்ணா, அந்த திரிய கொளுத்தினேன். கொளுத்தி அப்படி குச்சி வச்சோன்னா ஓடிடுச்சு நரி ஓடிடுச்சு. சரி கொஞ்ச நாளைக்கு கழிச்சு சரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு மானை இடிச்சு மின்னல் ஆனோன்னா மழை லேசா தூர ஆரம்பிச்சிட்டு, அப்ப நம்ம தண்ணி பாய்ச்ச தேவையில்லை அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி போறேன். அங்கதான் கீழே எனக்கு பயம் ரொம்ப கொடுத்து போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போனோன்னு அப்படியே உயரமா ஒரு ஆள் மட்டத்துக்கு அப்படியே எரியுது ஒரு பந்தமா. என்ன எரியுது அது என்னன்னு தெரியல. அந்த உருவம் மாதிரி ஒரு உருவம் அப்படியே ஆள் உயரத்துக்கு அப்படியே எரியுது. அப்ப என்ன வீட்டுல எங்க ஆத்தா எங்க அம்மானா என்ன பேசுவாங்க, நைட்ல போனா கொல்லி பிளாஸ் வரும் அந்த பிளாஸ் வரும்னு சொல்லிட்டு பின்னாடி பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த ஞாபகம், இந்த கொல்லி பிதாசுன்னு இருப்பவங்களா, அதுதான் இந்த கொழுந்து விட்டு எரியுது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணா, அது எரியிற பக்கம் போகாம இப்படி கொஞ்சம் இப்படி ஒதுங்கி இப்படி போனேன். அந்த இருட்டு அவ்வளவு பயங்கரமான இருட்டு, மழை தூருது. அந்த நேரம் இடிச்சுக்கிட்டு இருக்கு. சுத்தி இப்படி போயிட்டு கொஞ்ச தூரம் போறேன், அப்படியே நவந்து போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த வெளிச்சம் ஒரு ஆள் மட்டத்துக்கு எரிஞ்சு நவந்துகிட்டே இருக்குது. சரி அந்த பயம் கொடுத்துட்டு நான் அந்த இடத்துக்கிட்ட போகாம ஒதுங்கி அப்படியே போயிட்டு நேரா டார்ச் லைட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். வீட்டுல போயிட்டு எங்க அப்பா சொன்னார், நீ ஏன்டா நீ போன, 4 பக்கம் சுடுகாடுங்க இருக்கு, நீ எதுக்கு போன, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு எங்க அப்பா ஏசினாரு. அப்பா ஏசினோடனே கணத்தா தெரிஞ்சு போயிட்டு இருட்டுல ஒரு உருவம் தெரிக்கணும்னா நரிக்கு கண்ணு தெரியுமா நைட்ல. அப்ப நான் என்ன பண்ணேன், நம்ம நரி வந்தது நம்மள ஒரு உருவம் நினைச்சிட்டு நான் மட்டும் லைட் இல்லைன்னா என்ன குதிரை எடுத்துட்டு இருக்குங்க எல்லாம் சேர்ந்து. அப்ப என்ன பண்ண, அது நரி சரின்ட்டு மறுநாள் அந்த மேட்ல விட்டு எரிஞ்ச இடத்த போய் நான் பார்க்க போனேன். காலையில மறுநாள் காலைல ஒரு 7-8 மணிக்கு ஏந்திரிச்சு போய் படுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தூங்கி ஏந்திரிச்சு விடிய காலை நேரத்துல போய் பாக்குறதுக்கு என்ன எதுவும் கொளுத்தி விட்டாங்களா, எரியுதா இல்ல என்ன ஏது அப்படின்ட்டு பார்க்க போன்ட்டு இங்கேருந்து நான் போறேன். அந்த இடத்துக்கிட்ட ஒண்ணுமே யாரும் கொளுத்தல, ஒண்ணுமே இல்லை. மறுநாள் எனக்கு 2 நாள் கழிச்சு சொரம் வந்துட்டு, நான் அன்னைக்குதான் நண்பனா எனக்கு பேய் பிதாசு இருக்குங்கிறது. அன்னைக்கு அந்த உருவம் மட்டும் அது நிறைய, ஆனா அந்த எரிஞ்சது பேய். நான் அதை நோக்கி நடக்காம ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து ஒதுங்கி போயிட்டேன். நான் வீட்டுக்கு போயல. அப்ப எங்க அம்மா அழைச்சிட்டு போயிட்டு, எங்க அம்மா என்ன பண்ணாங்க, 2 நாள் கழிச்சுட்டு இவங்க சொரா நிக்க மாட்டாங்கன்னுட்டு ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க அழைச்சிட்டு போனோம்னா அவர் சொன்னாரு, பையன் பயந்துருக்கான், துண்ணூறு போட்டு கையில எனக்கு கயிறு கட்டி விட்டாரு. அன்னைக்குதான் நான் பேய் இருக்குன்னு. அப்ப என்ன வயசு இருக்கும் இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு நடக்கும்போது? 21 வயசு இருக்கும் எனக்கு. அதுக்கு மட்டும் நைட்ல நான் வெளியாகவே மாட்டேன். எனக்கு ஒரே ஆனா கன்ஃபார்மா நான் சொல்லுவேன், அது கொல்லி பிளாஸுங்கிறது அது கொல்லி விட்டு எரியுமா, அதை விட்டு எரிஞ்சு நவருமா அது அப்படியே. அதுக்கு இருந்து எனக்கு நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு வீட்லயே நான் சப்போஸ் கண்ணை முழிச்சேன்னா ஏதாச்சும் ஒரு சவுண்டு நாய் குலைச்சா கூட எனக்கு பயம் வந்துடும் எனக்கு. ஆல்ரைட், சரி சார், உங்க அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கீதா. இந்த கதைகள்லாம் மீண்டும் கேட்கணுமா? ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக கேட்கலாம். SYOK. மர்மமான அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? கால் பண்ண லைன் கிடைக்கலையா? வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க கதையே கிடையாது, உங்க பெயர் #MDன்னு டைப் பண்ணி 03694913333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு மணி 11க்கு.